ரொம்ப படித்தவர்களுக்கு அந்த தான்னு சில பேர் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவங்க ஒரு அகம்பாவம் கூடாது. யாவருக்கும் நன்றாம் பணிதல்னா அடக்கம்தான் உயர்ந்த சொத்து. சார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சமிதாய நம அப்படின்னாங்க. படித்தவன் பாவம் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். நாம் பாவங்களை குறைத்து புண்ணியத்தை செய்து பணிவை உண்டு செய்தால் ஆனந்தம் நிலைபெற்றிருக்கும். அன்பர்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நாளும் நல்லது நடக்கும், மேலான நிலையடைவாய் என்கின்ற சிந்தனை சொற்றொடரோடு இன்றைய விடியலுக்குள் செல்கின்றோம். மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த புண்ணிய புலர்காலை பொழுதில் நாம் இன்றைக்கு மகோ உன்னதமான சில செய்திகளை பார்க்க போகின்றோம். நீங்கள் ரொம்ப படித்தவர்கள் இறைவனை நெருங்க தன்னை கரைக்க வேண்டும். ஆணவம் கண்மம் மாயை. கல்வி கற்க இவ்வளவு விஷயங்கள் தெரியவில்லையே என்கின்ற ஞானம் பிறக்க வேண்டுமே தவிர, அந்த கல்வியால் வரக்கூடிய ஞானம் அறிவாக மாறி அறிவு அகங்காரமாக மாறிவிடக்கூடாது. சூரபத்மன் ஞானம் பெற்றிருந்தாலும் கூட கடைப்பல் முளைக்காத பாலகன், கார்ச்சிலம்பு அணியாதவன், நடைபயில்பவன் என்று முருகனை ஏளனம் செய்ததனால் வீழ்ந்து போனான். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். அவனை வெல்வதற்கு வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு, தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள். க்ளோஸ். ஆணவம், அகங்காரம். துச்சாதனன் மண்ணோடு போனதற்கு காரணம் என்ன? அகங்காரம், ஆணவம். ரொம்ப படித்தவர்களுக்கு அந்த தான்னு சில பேர் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவங்க ஒரு அகம்பாவம் கூடாது. யாவருக்கும் நன்றாம் பணிதல்னா அடக்கம்தான் உயர்ந்த சொத்து. சார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சமிதாய நம அப்படின்னாங்க. அந்த திருநாமத்தில் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் சிறப்பு ஒன்று என்றாலும் கூட 109வது திருநாமம் என்று நினைக்கிறேன். எளிவந்த தன்மைக்கு, எளியில் வசப்படுகின்றவன், இறங்கி வருபவன். எப்படி உங்களுக்கு தெரியும், காலடியிலே தோன்றிய கருணை கடவுள் ஆதிசங்கரருக்கு பல்வேறு இந்த மண்ணுலகில் ஆன்மீகத்தை, சனாதன தர்மத்தை, இந்து சமயத்தை பரப்ப விதைக்க வந்த ஆதிசங்கரருடைய சீடர்களில் வணக்கத்துக்குரியவர் பத்மபாதர். இந்த பத்மபாதர் மிகச்சிறந்த நரசிம்ம பக்தர். நரசிம்மர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். ஆனால் ஒரு முறையேனும் நான் நரசிம்மரை நேரில் பார்க்க வேண்டும் என்று காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி கானகத்தில் கண்மூடி தவமிருந்தார் பத்மபாதர். நடந்த வரலாறு உண்மை. நாட்கள் செல்ல செல்ல புற்றுபோல் அவரை சுற்றி மண்கள் உருவெடுத்து விட்டது. ஆனால் அப்பகுதியில் வந்த வேட்டுவன், ஆகமம் தெரியாது, வேதம் தெரியாது, ஒரு சராசரிக்கு உட்பட்டவன். அவன் இந்த ஞான சொரூபியை, இந்த வேள்வி சுத்தரை, இந்த மனித புனிதரை பார்த்துவிட்டு கையெடுத்து கும்பிட்டு நெடுஞ்சான்கடையாக வணங்கி, ஐயா, கானகம் வனவிடங்குகள் வந்து போகின்ற இடத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பத்மபாதர் ஒரு நக்கலான புன்சிரிப்போடு, நான் இறைவனை காண்பதற்கு அமர்ந்திருக்கிறேன் என்றார். என்ன மாதிரியான இறைவன்? இவருக்கு வேட்டுவ வாசி புரிய வேண்டும் என்பதற்காக சிங்கத்தலை மனித உடம்பு, அப்பேற்பட்ட ஒரு விலங்கை பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விலங்கு இல்லை என்று வேடுவன் சொல்ல, இருவருக்கும் வாதம் வர, இல்லை நான் காட்டில் நெடுங்காலம் இருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் எல்லாம் கற்றவன், என்னிடத்திலா? சிங்கத்தலையோடு மனித உடம்போடு ஒருவரை பார்ப்பதற்குத்தான் நான். ஐயா, இன்றிலிருந்து 48 மணி நேரம் 2 நாளைக்குள் நான் காடு முழுக்க அலசி ஆராய்ந்து அந்த விலங்கை கொண்டு வருகின்றேன். இல்லை என்றால் என் உயிரை மாய்த்து கொள்கின்றேன். பிரிகிறார்.
காடு மலை எல்லாவற்றையும் தேண்டு மலை உச்சியிலிருந்து இனி இப்படிப்பட்ட ஒரு விலங்கு இல்லையே என்று நினைத்து உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்தபோது நரசிம்மர் சிங்கத்தலையோடு மனித உடம்போடு வருகின்றார். வியந்து போகின்றார். ஒரு கயிற்றை கட்டி கொண்டு வந்து பத்மபாதர் முன்பு நிறுத்திவிட்டார். நீங்கள் கேட்ட விலங்கு. அப்போது ஒரு சிங்கத்திற்குரிய கர்ஜனையோடு ஒரு குரல் நாராயணன் நரசிம்மன் பேசினான். பத்மபாதா, என் மீது அவன் கொண்ட நம்பிக்கை இப்படி ஒன்று இருக்கு, நான் நிச்சயம் எடுத்து வருகின்றேன் என்றானே, அந்த நம்பிக்கைக்காகத்தான் அவனுடைய எளிவந்த தன்மைக்கு இறங்கி வந்தேன். சிமிதாய நம என்று அந்த 109வது திருநாமம் சொல்லுமே, அதையே சொல்கின்றேன். படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான், ஐயோ என்று போவான். நாம் பாவங்களை குறைத்து புண்ணியத்தை செய்து பணிவை உண்டு செய்தால் ஆனந்தம் நிலைபெற்றிருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.